நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பாலசுப்ரமணியத்தின் பணிவான வணக்கங்கள். தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் தர்மஸ்தானம். எனவே நீங்கள் எதையும் தர்மத்திற்கு உட்பட்டே செய்வீர்கள். தனுசு என்பது ஒரு மிகச்சிறப்பான ஆயுதம். அந்த ஆயுதம் பெரும்பாலும் நல்லவர்களுக்கே பலிக்கும். தனுசுவில் மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் ஆகியன உள்ளன. தனுசு ராசி நேயர்களுக்கே அதிபதி குரு. அந்த குருவானவர் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி, மீனராசிக்கும். அவர் தற்பொழுது 8ஆம் இடத்தில், அதாவது கடகராசிக்கு பெயர்ச்சியாய் என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். நேயர்களே, உங்கள் ராசியாதிபதியை குரு என்பதால் அவர் உச்சம் பெறுவது நல்லது. 8ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடம் இல்லை என்று சொல்வார்கள். இருந்தாலும் கூட உங்கள் ராசியாதிபதியே குரு, அவர் 4ஆம் இடம் என்ற சுகஸ்தானத்துக்கும் அதிபதி ஆகிறார். அவர் உங்களுக்கு நன்மையை தருவார். 8ஆம் இடத்தில் இருக்கும் குருவானவர் சில தொந்தரவுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றாலும் கூட பெரும்பாலும் சுபரான குரு யாருக்குமே கெடு பலன்களை தரமாட்டார் கோச்சார ரீதியாக. என்றாலும் நீங்கள் இரவு நேரங்களில் வண்டியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். மிகவும் கவனமாக வண்டி வாகனங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இது மாத்திரம் என்னுடைய அன்பான பணிவான ரெக்வெஸ்ட். ஏனென்றால் சில சிறு விபத்துக்களுக்கு ஆளாகக்கூடிய எப்பொழுது அந்த காலகட்டம் இருக்கின்றது. இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். குருவுக்கு 5, 7, 9 பார்வை ஸ்தானம். 5ஆம் இடம் என்ற விருச்சிக ராசியை பார்வை செய்தது உங்களுக்கு 12வது வீடு. தனஸ்தானம் என்ற மகர ராசியை குரு 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்களது பணவரவு, பண வசூல் எல்லாமே நன்றாக இருக்கும். 4ஆம் இடம் என்ற வீடு, நிலம், வாகனம் ஆகிய ஸ்தானங்களையும் தாய் மாமன் ஆகிய ஸ்தானங்களையும் குரு பார்க்க அவர்களுக்கெல்லாம் சுபிட்சம் உண்டாகும். உங்களால் அவர்களுக்கும் அவரால் உங்களுக்கும் நற்பலன்கள் கிடைக்கும். தாயாருடைய அரவணைப்பு எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் சிறு வயதானால் அவர்களின் அரவணைப்பும், கொஞ்சம் வயதானால் உங்களுக்கு தாயின் அன்பும் தாயினுடைய கைடன்ஸும் கிடைக்கும். வயதானவர்களாக நீங்கள் இருந்தால் தாயாருக்கு உடல்நிலையில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது 4ஆம் இடத்து பார்வையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ப்ளஸ் மைனஸ். 12ஆம் இடம் என்ற விரயஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினால் உங்களுக்கு தன விரயம் உண்டாகும் என்றாலும் அது பெரும்பாலும் உங்களுக்கு சுப விரயமாக இருக்கும். அதாவது உங்கள் வீட்டில் சுப காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். வீடை புதுப்பித்தல், திருமணம் அல்லது சிறுவயது பையன்களுக்காக செய்யக்கூடிய செலவுகள், பெண்கள் பூ பெய்தால் அதுக்காக செய்யக்கூடிய செலவுகள், இம்மாதிரியான சுப விரயங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதற்கான பணமும் கிடைக்கும். ஏனென்றால் 12ஆம் இடம் என்ற விரயஸ்தானத்தை பார்க்கும் குரு 2ஆம் இடம் என்ற தன ஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவானவர் தனக்காரகன், குருவானவர் புத்திரக்காரகன். அதனால் புத்திரன் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். புத்திரன் மூலம் பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். அல்லது அவர்களுக்கு உங்களால் பலன்கள் உண்டாகும். அவர்கள் வெளிநாடு செல்வார்கள், அல்லது உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவார்கள், அல்லது படிப்பில் சிறந்து விளங்கி உங்களுக்கு நற்பெயரை உண்டாக்கி தருவார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால் உங்களுக்கு வாகனம், வீடு, புதிதாக வீடு அல்லது பழைய வீட்டை புதுப்பித்தல் அல்லது அதை டெவலப் செய்தல், இம்மாதிரியான சுப காரியங்கள் நடைபெறும். அதுவும் சுலபமாக நடைபெறும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு சில டென்ஷன்களையும் உடல் பாதிப்பையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தை விட குருவானவர் அதிசாரமாக அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்கு செல்லும் காலம் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்களை தருவார். அது 4 மாதங்கள். அந்த 4 மாதங்களிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் இதைவிட அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு திரும்பி கடகராசிக்கு வரும்பொழுது சில நற்பலன்கள் உண்டாகும். என்றாலும் நீங்கள்
அரசியல்வாதி என்றால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுடைய பதவி அது எப்பொழுது வேண்டுமானாலும் பறிபோகலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய எதிரிகள் பலம் பெறுவர். நீங்கள் தொழிலில் இருந்தால் உங்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட மாறுதலும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே நீங்கள் சூரியனுக்கு வழிபாடு செய்து வாருங்கள். மிகச்சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு மிகச்சிறப்பான பலன்களை நீங்கள் பெற வேண்டுமானால் ஆஞ்சநேயரை பிடித்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு மூலா நட்சத்திரம் அன்று துளசி மாலை அல்லது வடமாலை சாத்தி வாருங்கள். நல்ல தயிர் சாதம், புளிக்காமல் தயிர் சாதம் வெண்ணெய் சேர்த்து நைவேத்தியம் செய்து அங்கே வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்தால் உங்கள் வருடம் முழுவதும் நற்பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி தருவார் என்று சொல்லி கண்டிப்பாக இவ்வருடம் முழுவதும் நற்பலன்கள் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.